நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகரில் இந்து முன்னணி நடத்துகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு இந்து அன்னையர் முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் திருப்பூர் திருமதி நிர்மலா அம்மா அவர்களையும், இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்து முன்னணி குமாரபாளையம் நகர தலைவர் கே எம் பாலாஜி அவர்களுக்கும் எங்கள் இனிய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் உரித்தாக்குகின்றோம். மேலும் இந்த விழாவை தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய மாயன் கன்சல்டிங் உயர்திரு நாகராஜ் ஐயா அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா அவர்களை தொடர்ந்து இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் தாளாளர் உயர்திரு ஆற்றல் அசோக்குமார் ஐயா அவர்களையும், குமாரபாளையத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய கல்வி குழுமங்களின் நிறுவனர் தலைவர் உயர்திரு ஓம் சரவணா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்த சிறப்பு மிகுந்த விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணி ஈரோடு மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜா என்கிற தங்கராஜ் ஐயா அவர்களையும், இந்து முன்னணி ஈரோடு மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் KS ஸ்ரீ பாலமுருகன் ஐயா அவர்களையும், இந்து முன்னணி ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் உயர்திரு சிவகுமார் ஐயா அவர்களையும், மது ஒழிப்பு ஆர்வலரும் வழக்கறிஞரும் ஆகிய உயர்திரு தங்கவேலு ஐயா அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியின் குமாரபாளையம் நகர தலைவர் ஆவில் சேகர் ஐயா அவர்களையும், LASK சுகுமார் ஐயா அவர்களையும் முன்னிலை வைக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேலும் இங்கே சிறப்பு பேச்சாளர்களாக வருகை புரிய இருக்கின்ற செல்வி சௌமியா அம்மா அவர்களையும், அன்னையர் முன்னணி திருமதி ஜெயலட்சுமி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நகர துணைத் தலைவர் ராஜசேகர், நகர துணைத் தலைவர் பத்மநாபன், நகர துணைத் தலைவர் விக்கி என்கின்ற விக்னேஷ், நகர செயலாளர் சக்திகுமார், நகர செயலாளர் ஜெகநாதன், நகர செயற்குழு உறுப்பினர் மனோகர், நகர செயற்குழு உறுப்பினர் முருகேசன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் ஆதரவையும் நல்குவதில் அளவிலா ஆனந்தம் அடைகின்றோம். மேலும் திருமதி ராதா, திருமதி சாந்தி, திருமதி தமிழ்செல்வி, திருமதி ஜெயந்தி, திருமதி கோகிலா, திருமதி உமா, திருமதி பாக்கியா, திருமதி சுமித்ரா, திருமதி கீர்த்தனா, திருமதி சகுந்தலா, திருமதி ராஜேஸ்வரி, திருமதி பழனியம்மாள், திருமதி கமலா, திருமதி ரஜினிகலா, திருமதி சரண்யா, திருமதி லதா, திருமதி வர்ஷனா ஆகியோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சிகளை நன்றிகளை மகிழ்ச்சியுடன் குறித்தாக்குகின்றோம். இந்து சமய நெறிகளை ஒருங்கிணைத்தவர் நமது ஆதிசங்கரன் ஐயா அவர்கள். சிவனை வழிபடுவது சைவம் என்றும், மகாவிஷ்ணுவை வழிபடுவது வைணவம் என்றும், பெண் தெய்வங்களை வழிபடுவது சாஸ்திரம் என்றும், குன்றுதோறும் குமரன் இருப்பான் என்ற தமிழ் சொல்லுக்கேற்ப இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது கௌமார நெறி என்றும், சூரியனை வழிபடுவது சௌரம் என்றும் கூறுகின்றோம். ஆறாவதாக, குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டென்றால் அது காணவத்திய நெறியை அடையாளமாக கொண்ட கணபதி, பிள்ளையார், விநாயகர், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர். அந்த காணவத்திய நெறியை பின்பற்றக்கூடிய அன்பர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு வருடமும் ஆவணி திங்கள் சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி விழா இந்த பாரத கண்டம் முழுவதும் ஆன்மீக அன்பர்களால் மிக சிறந்த முறையில் வழிபாடு செய்யப்பட்டு 3 நாட்கள், 5 நாட்கள், 7 நாட்கள் என்ற அவரவர் சௌகரியங்களுக்கு ஏற்ப விசர்ஜனம் என்பது சிலை கரைத்தல் என்று தமிழில் கூறுவார்கள்.
அவரவருக்கு பிடித்த உருவில் கற்பனை செய்து விநாயகர் சிலையை உருவாக்கி ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஆன்மீக உணர்வில் அனைவரையும் இணைத்து ஒருங்கிணைத்து இந்த விழாவை சிறப்பிக்க செய்ய வேண்டியது நமது பாரம்பரியமாகும் பண்பாடுமாகும். விநாயகர் என்பது வினைகளை கேட்கக்கூடியவர். இறையருள் உணர்த்தியதன் பொருட்டு ஒரு சில வரிகளை உங்களிடம் பகிர விரும்புகின்றேன். அன்னை பார்வதியின் ஆத்மசக்தி அருந்தவ புதல்வா போற்றி போற்றி. ஏனென்றால் விநாயகர் என்பவர் அன்னை பார்வதியால் மஞ்சள் மூலமாக உருவாக்கப்பட்டு அவருடைய ஆத்மசக்தி மூலமாக உயிர் ஒடுக்கப்பட்டு நாம் தெய்வமாக வணங்கி வருகின்றோம். அன்னை பார்வதியின் ஆத்மசக்தி அருந்தவ புதல்வா போற்றி போற்றி. 5 கரம் கொண்டு அல்லல் நீக்கும் ஐங்கரனே போற்றி போற்றி. தும்பிக்கையும் கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர், நமக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடியவர் ஐங்கரன். அன்னை பார்வதியின் ஆத்மசக்தி அருந்தவ புதல்வா போற்றி போற்றி. 5 கரம் கொண்டு அல்லல் நீக்கும் ஐங்கரனை போற்றி போற்றி. மும்மலங்களை நிர்மூலமாக்கும் ஞான கணபதியை போற்றி போற்றி. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் மனிதனுக்கு பற்றும். அதனால் பிறவிகள் தோறும் அல்லல்கள் ஏற்படும். அந்த மும்மலங்களை நீக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். அவரை வணங்குவதன் மூலமாக ஆணவம் நீங்கும். முன்வினை, அதாவது தீவினையின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த முன்வினை தோஷங்கள் என்று கூறுவார்கள், அதையும் தீர்க்கக்கூடியவர் விநாயகர். மாயை என்பது பார்த்த பொருளெல்லாம் மெய்ப்பொருளை காணாமல் இது இல்லை. இப்போ காற்றை நம்மால் பார்க்க இயலாது, ஆனால் காற்று இல்லை என்று யாராலும் கூற இயலாது. காற்றின் பயணம் உடலில் இல்லை என்றால் நாம் யாரும் உயிர் வாழ முடியாது. எனவே கண்டவர் விண்கிலர் விண்டவர் கண்டிலர் என்ற சொல்லுக்கேற்ப இறைசக்தி என்பது எங்கும் உண்டு, அது நம்மிலும் உண்டு. இதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்றும் ஒரு சமஸ்கிருத சொல் மூலமாக கூறுவார்கள். பகுத்தறிவு என்பது நாத்திகம் பேசுவது அல்ல, பக்தியை பகுத்து அறிவதுதான் பக்தி என்பது ஆன்றோர் வாக்கு. ஆணவம், கண்மம், மாயையை நீக்கக்கூடியவர் நமது விநாயகப் பெருமான். அன்னை பார்வதியின் ஆத்மசக்தி அருந்தவ பொதுவா போற்றி போற்றி. 5 கரம் கொண்டு அல்லல் நீக்கும் ஐங்கரனை போற்றி போற்றி. மும்மலங்களை நிர்மூலமாக்கும் ஞான கணபதியை போற்றி போற்றி. 3 வினைகளையும் முறைப்படுத்தி முக்தியரனும் யானை முகனே போற்றி போற்றி. நமது 3 வினைகளையும் முறைப்படுத்தி போதும் இந்த பிறவி நீ முக்தி பேறு அடையலாம் என்று நமக்கு அருள் பாலிக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். முக்தியிலும் பலவிதம் உண்டு. சாலோகம் உண்டு, சாரூபம் உண்டு. அது அவரவருடைய மார்க்கத்தை பொறுத்து. இந்த தருணத்தில் நாம் குழந்தை உள்ளத்துடன் வணங்கலாம், பக்குவத்துடனும் வணங்கலாம். யார் ஒருவருடைய கண்களுக்கு விநாயகரின் உருவம் ஓங்கார ரூபமாக, ஓம் என்ற உருவத்தின் அடையாளமாக தெரிகின்றதோ அவர் ஞானத்தின் உச்சநிலையை எய்துகின்றார் என்பதுதான் அதில் உள்ள தத்துவம். விநாயகருக்கு தோப்புகரணம் போடுவது என்பது நமது முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொண்டு தோப்புகரணம் போட வேண்டும். நெற்றி பொட்டில் கொட்டிக்கொள்வது எதற்காக என்றால் நமது உடலில் சுரப்பிகள் உண்டு. அந்த சுரப்பிகளை தூண்டுவதன் மூலமாக நமக்கு அறியாமை இருள் நீங்கி அறிவில் தெளிவு கிட்டி ஆத்ம பலம் கிட்டும் என்பதுதான் முன்னோர்கள் நமக்கு தோப்பு காரணம் போட்டு நெற்றி போட்டில் கொட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். ஓங்கார ரூபமாக விளங்கக்கூடிய கணபதியின் அருளை நாம் பெறுவோம். வாழ்க்கையில் நலமும் வளமும் பெறுவோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். 16 பேர் பெறுவதற்கும் 16 விதமான கணபதிகளை வழிபடுவதன் மூலமாக நமக்கு மேன்மைகள் கிட்டும். அது சோடச கணபதி, சோடச ஆரத்தி என்றெல்லாம் கூறுவார்கள். இந்த தருணத்தில் இத்துடன் எனது வாழ்த்துறையை, சிறிய அளவிலான சிற்றுரையை முடித்துக்கொண்டு அடியனை தொடர்ந்து இதர பேச்சாளர்களும் பேச இருக்கின்றார்கள். அவருக்கு வழிபடும் விதமாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வெள்ளட்டும் தமிழ். வாழ்க வளத்துடன், வளத்துடன் வாழ்க. நன்றி. என்றும் அன்புடன் ராகு வாழ்க ரமேஷ்குமார்.